தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி வரை வெப்பச்சலன மழை நீடிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சில நாட்களாக தமிழகத்துல மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை தீவிரமடைந்திருக்கு. இதற்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுவது தற்போது இந்திய பெருங்கடல் பகுதிக்கு கேல்வின் என்ற அலைவு வருகை தந்திருக்கு. இதன் விளைவாக இந்த கடல் சார்ந்த அலைவின் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்துல வெப்பச்சலன இடிமழை தீவிரமடைந்திருக்கு. இந்த சூழல்ல அடுத்த சில தினங்கள்ல நிலநடுக்கோட்டு ராஸ்பி என்று அழைக்கக்கூடிய மற்றொரு கடல் சார்ந்த அலைவு வருகை தருது. இதன் விளைவாக நாளைய தினம் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிறது. அதன் காரணமாக அடுத்த ஒரு 8 முதல் 9 தினங்களுக்கு தமிழகத்துல வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடையும். இந்த வெப்பச்சலன மழை இது கடந்த சில நாட்களாக கடலோர மாவட்டங்கள்ல வலுவாக காணப்பட்டது. வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தின் உட்புற தமிழகமான உள் மாவட்டங்கள், குறிப்பாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்குள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்